Welcome to Success Maximus P. Hi students, இன்னைக்கு exercise 2.1ல first sum பாருங்க. I power 1947 plus I power 1950. ஸோ இப்போ இதில் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. I power 1 அப்படின்னா I தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு I ஸ்கொயர் அப்படின்னா -1. நெக்ஸ்ட்டு I கியூப் அப்படின்னாக்கா -I. அதாவது இது I கியூபை I ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு நம்ம பிரிக்கும்போது I ஸ்கொயரோட வேல்யூ -1, அதோட ஒரு ஐயை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா -Iன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் I பவர் 4 அப்படின்னா I ஸ்கொயர் -1 I ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1, அதையே 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +1 கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ், அதாவது I பவர் 1, I பவர் 2, I பவர் 3, I பவர் 4, அதாவது 4 டேர்ம்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா +I -I ரெண்டையும் கூட்டினீங்களா 0 கிடைக்கும். -1 +1 ரெண்டையும் கூட்டினீங்களா 0 கிடைக்கும். ஸோ 4 டேர்ம்ஸாக நம்ம பிரிச்சுக்கணும். எப்பயுமே கொடுத்துருக்க வேல்யூஸை 4 டேர்ம்ஸாக பிரிச்சுக்கணும். அப்படின்னா 4ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 2 பிளேஸ், அதாவது 1st பிளேஸு 10th பிளேஸ், இந்த 47 வந்து நம்ம 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 4 is 4, 1 இங்கே 1 4 is 4, ரிமைனிங் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ அப்படின்னா அந்த 44 + 3 அதை எழுதணும். அதாவது அங்கே I பவர் 1947 + I பவர் 1950. இதை நம்ம எப்படி எழுத போகிறோன்னு பார்த்தீங்கன்னா I பவர் 1944 + 3. இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா I பவர் 1948 + 2ன்னு எழுது. இப்போ இது வந்து இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இதால் 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி 4ஆல் டிவைட் ஆகிச்சாலே நம்ம 4 இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னாலே அதை ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்? 0 வந்துடும். அப்படின்னா அங்கே 0 அப்படின்றப்போ அங்கே I பவர் 0ன்னு அர்த்தம். I பவர் 0. இன்னொன்று இந்த I பவர் 3 எழுதுவோம். 2 டேர்மாக பிரித்து எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே I பவர் 0, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம், தனியாக பிரித்து எழுதுகிறோம். ப்ளஸ் இங்கே I பவர் 0ன்னு வரணும், இன்னொன்று I ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ I பவர் 0ஓட வேல்யூ 1, அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்? I கியூப் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு I ஸ்கொயர். I கியூபோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? -I. I ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ எப்பயுமே ரியல் பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் எழுதணும். ரியல் பார்ட்டு நம்மளுக்கு -1, இமேஜினரி பார்ட்டு -I. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அதாவது I பவர் 1947 + I பவர் 1950. இதோட ஆன்சர் -1 -I. செகண்ட் சம் பாருங்கள். I பவர் 1948 - I பவர் -1869. ஸோ இப்போ அந்த லாஸ்ட் 2 பிளேஸ் பார்த்தீங்கன்னா 4ஆல் டிவைட் ஆகும். அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? I பவர் 1948, ரிமைனிங் வந்து உங்களுக்கு 0 தான் கிடைக்கும் டிவைட் பண்ணிங்கனாக்கா. மைனஸ் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா -1868, ரிமைனிங் வந்து 1 கிடைக்கும். இது வந்து மைனஸில் தான் நம்ம போட்டோம், ரிமைனிங் 1, அதாவது 2, இது மைனஸ்னும் போது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -1869 கிடைக்கும். ஸோ இப்போ I பவர் இந்த வேல்யூ இருந்தனால என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன்? I பவர் 0ன்ற மீனிங் தான் அது. மைனஸ் இங்கே I பவர் இந்த பிளேஸ்க்கு என்ன கிடைச்சிரும்? நம்மளுக்கு எப்பயும் போல் 0 கிடைச்சிரும். இங்கே இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த 1 மட்டும் -1ன்னு மட்டும் எழுதணும். இப்போது இதுக்குரிய கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே I பவர் ஆல்ரெடி 1ன்னு இருந்ததுன்னா நம்ம ஐன்னே தான் வரும். அதுவே நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல -Iன்னு வரும். அடுத்தது I ஸ்கொயர். I ஸ்கொயருக்கு -1, அதுவே I பவர் -2 அப்படின்னாக்கா சேம் அதே -1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு I கியூப். I பவர் -3. I கியூபுக்கு வந்து -I அப்படின்போது இதில் வந்து +Iன்னு கிடைக்கும். I பவர் -4 அப்படின்னாக்கா +1. ஸோ அந்த ஆடில் இருக்கிறது ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ I பவர் 1ன்னும் பொழுது அது ஐன்னே இருந்திருக்கும். ஆனால் அங்கே -1ன்னும் பொழுது -I சேஞ்ச் ஆகும். இங்கே I பவர் அதாவது +3ன்றப்போ இங்கே -Iன்னு இருந்திருக்கும். இங்கே -3 அப்படின்றப்போ இங்கே +I வரும். இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ I பவர் 0 அதோடைய வேல்யூ 1 மைனஸ் I பவர் -1ஓட வேல்யூ என்னது? -Iன்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு -I. அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? +Iன்னு கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேர்ட் சம் பாருங்கள். சமேஷன் n = 1 to 12 I பவர் n, அதாவது இந்த I n-க்கு பதில் என்ன கொடுக்கணும்? 1லேருந்து 12 வரைக்கும் கொடுக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா I பவர் 1, I பவர் 2, I பவர் 3 + I பவர் 4 + I பவர் 5 + I பவர் 6 + I பவர் 7 + I பவர் 8 + I பவர் 9 + I பவர் 10 + I பவர்
11 ப்ளஸ் I பவர் 12. இப்போது இந்த ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் பாருங்கள். இப்போ 5 6 7 8 அப்படின்போது 5 எப்படி எழுதலாம்? 4 + 1ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இதை எழுதும்போது 4 + 2ன்னு எழுதலாம். அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னாக்கா இந்த I பவர் 5 I பவர் 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா I பவர் 1 I பவர் 2 I பவர் 3 I பவர் 4. இதை மறுபடியும் திருப்பி என்ன பண்ணலாம்? அந்த 4 டேர்ம்ஸையும் சேம் இதையும் அதே மாதிரி எழுதிக்கலாம். I பவர் 1 I பவர் 2 I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது அதே மாதிரி இந்த 4 டேர்ம்ஸும் பார்த்தீங்கனாலே இதுவும் அதே மாதிரி எழுதலாம். I பவர் 1 I பவர் 2 I பவர் 3 ப்ளஸ் I பவர் 4. இப்போ I பவர் 1ஓட வேல்யூ என்னது? ஐயே தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு I ஸ்கொயர் அப்படின்னாக்க அதோட வேல்யூ வந்து -1. I கியூபோட வேல்யூ -I. I பவர் 4ஓட வேல்யூ +1. சேம் அதே மாதிரி தான் இந்த நம்பருக்கு வரும். I -1 -I +1. நெக்ஸ்ட்டு I -1 -I +1. இப்போ இல்லை பாருங்கள், +1 -1 கேன்சல் ஆகிடும், +I -I கேன்சல் ஆகிடும். ஸோ 0 ஆகிடும். 0 + 0 + 0 மூணையும் சேர்க்கும்போது 0 தான் கிடைக்கும். அப்படின்னா இந்த சமிஷன் n = 1 to 12 I பவர் n அப்படின்னாக்கா அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். I பவர் 59 ப்ளஸ் 1/I பவர் 59. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா I பவர் 59 ப்ளஸ் இங்கே டினாமினேட்டரில் இருக்க நியூமரேட்டரில் எழுதும்போது எப்படி எழுதலாம்னா I பவர் -59 எழுதலாம். ஸோ இப்போ இதை எப்பயுமே பிரிக்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க? அந்த 59 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எப்படி கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள். 56 கிடைக்கும். 56 4ஆல் டிவைட் ஆகும். அந்த +3 தனியாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு I பவர் இங்கே அதே மாதிரி 56, ஆனால் நெகட்டிவில் இருக்கிறதுனால -56 -3ன்னு எழுதணும். ஸோ இப்போ அந்த 56க்கு மட்டும் கன்சிடர் பண்ணும்போது என்னவாயிடும்? அந்த பிளேஸு 0 ஆகிடும். அப்போ நாங்கள் பேலன்ஸ் இருக்கிறது I கியூப் ப்ளஸ் I பவர் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுனாக்கா அந்த -3 பவரில் இருக்க அந்த -3 மட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ I பவர் 3 அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து -I ப்ளஸ் I பவர் -3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா +I. இதுக்கு ஆப்போசிட்டில் வரும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0. அப்படின்னா I பவர் 59 ப்ளஸ் 1/I பவர் 59ஓட ஆன்சர் 0. நெக்ஸ்ட்டு 5th சம் பாருங்கள். I ஸ்கொயர் I கியூப் எக்ஸட்ரா I பவர் 2000. ஸோ இப்போ இப்படி இருக்குன்னாக்கா எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறப்போ பேஸ் ஐயை நம்ம காமனாக எழுதிடுறோம். இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா 1ன்ற அர்த்தம். அப்படின்னா பவரில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கிறோம். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் 2000. இப்போ இது வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா என்னது? n × n + 1/2ன்னு எழுதுவோம். அப்போனா இந்த nன்றது வந்து இந்த 1000 அர்த்தம். இது என்னோட வேல்யூ. அப்போனா n × n + 1/2 அப்படின்னா என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? இந்த I பவர்லேயே தான் எல்லாத்தையும் எழுதணும். I பவர் என்னோட வேல்யூ 2000 × 2000 + 1 அப்படின்னா 2001 டிவைடட் பை என்னோட இந்த இடத்துல என்ன போடணும்? 2ன்னு போடணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 is 2, இங்கே 1000 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? I பவர் 2001 இந்த 3 0 அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும்னா என்ன அர்த்தம்? இந்த லாஸ்ட் இருக்க அந்த 2 பிளேஸ் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்தமாக இருக்க அந்த நம்பர் ஃபுல்லாகவே 4ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ 0 தான் இருக்குது அப்படின்போது கண்டிப்பாக இப்போ 0 இருக்க 2 வேல்யூ என்னது? 100. 100 வந்து எதால் டிவைட் ஆகும்? 4ஆல் டிவைட் ஆகும். அப்படின்னா இந்த நம்பர் ஃபுல்லாகவே எதால் டிவைட் ஆகிடும் அர்த்தம்? 4ஆல் கன்ஃபார்ம் டிவைட் ஆகும். டிவைட் ஆயிடுச்சுனாலே என்ன அர்த்தம்? I பவர் 0ன்ற மீனிங். I பவர் 0ஓட வேல்யூ என்னது? 1. இதுதான் இதோடைய ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள். சமேஷன் n = 1 to 10 I பவர் n + 50. ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக 1 2 3 போட்டு 10 வரைக்கும் போட்டு அப்ளை பண்ணோன்னு அர்த்தம்னா I பவர் 1ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 51 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே 2ன்னு கொடுத்தீங்களா அதோட 50 ஆட் பண்ணும்போது 52ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு I பவர் 53. இதே மாதிரியே எக்ஸட்ரா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் எழுதிங்களா அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸட்ரா கொடுத்துட்டு அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். I பவர் 57 I பவர் 58 I பவர் 59 ப்ளஸ் I பவர் 60. இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதை நான் 4ஆல் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த I பவர் 15 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே I பவர்
48 + 3ன்னு எழுதலாமா? நெக்ஸ்ட்டு இங்கே I பவர் 52 அப்படின்றது I பவர் 52 + 0ன்னு எழுதலாம். இப்போ இதோட உங்களுக்கு 0 ஆயிடுச்சுனாக்கா இங்கே வந்து I பவர் 52 + 1ன்னு வரும். அப்போ நான் அதை எப்படி எழுதிக்கலாம்னாக்கா I பவர் 1, நெக்ஸ்ட்டு I பவர் 2, I பவர் 3 + I பவர் 4ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த I பவர் 57ஐயும் எப்படி எழுதலாம்? I பவர் 1ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு I பவர் 58ஐ I பவர் 2ன்னு எழுதலாம். ப்ளஸ் I பவர் 59ஐ I பவர் 3ன்னு எழுதலாம். I பவர் 60ஐ I பவர் 4ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதில் எப்படி எழுதுவீங்க பாருங்கள். இங்கே I பவர் 3ன்ற மீனிங் I பவர் 3யாக இருந்தாக்கா அதனுடைய ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? -5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு I பவர் 0. இந்த I பவர் 0 அப்படின்னாக்கா அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கும்? 1ன்னு கிடைக்கும். இது இந்த டேர்ம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே I பவர் 1ன்னாக்கா இந்த 4 டேர்ம் எப்பயுமே இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் அப்படின்னாலே அதனுடைய வேல்யூ 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 4 டேர்ம்ஸ் அப்படின்னாலும் அதனுடைய வேல்யூ 0 ஆகிடும். அப்போ நாங்கள் பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 1 மைனஸ் இங்கே மைனஸ் ஐயை பின்னாடி எழுதுவோம். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டு, நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டு எழுதுவோம். இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.